சாகா கல்வி முக்கிய குறிப்புகள். மனிதப் பிறவியின் அருமை. மனிதப் பிறவி மிகவும் அரிது. உடல் குறைபாடின்றி பிறப்பது பெரிய புண்ணியம். இது இறைவனின் அருள் மூலம் கிடைக்கும் வாய்ப்பு. மனிதனின் கடமை. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நேசிக்க வேண்டும். செய்ய வேண்டிய நன்மைகள். பசியாற்றல், கல்வி உதவி, மருத்துவ உதவி, ஆன்மீக அறிவு பகிர்வு, பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும். நல்வினை மற்றும் தீவினை. நல்வினை உயர்வு, இறையருள். தீவினை தாழ்வு, பிறவி சுழற்சி. தீவினை அதிகமானால் மனிதப் பிறவி இழக்கப்படும். மனிதப் பிறவி கிடைப்பது எவ்வளவு கடினம். கடலில் மிதக்கும் துளையில் ஆமை கழுத்து புகுவது போல அரிது. பல சித்தர்கள் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இறப்பு உண்மை. பிறந்த எல்லா உயிர்களுக்கும் இறப்பு உறுதி. இதை உணர்ந்து வாழ்வை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். வள்ளலார் கூறிய மனித வாழ்க்கை நோக்கம். ஆன்ம லாபம் அடைய வேண்டும். பிற உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இறையருள் பெற்று நிரந்தர இன்ப வாழ்வு அடைய வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு நான்கையும் அறிய வேண்டும். உடலின் இரகசியம். உடல் மாயையின் உருவாக்கம். உணவு மைதுனம். உடலுறவு ஆயுள் பாதிக்கும். உடலை பாதுகாப்பது முக்கியம். மனித உடலே சொர்க்கமும் நரகமும். மேல் பகுதி சொர்க்க நிலை, கீழ் பகுதி நரக நிலை. உடலே ஆன்மீக பயணத்தின் கருவி. உடலை ஒளி உடலாக மாற்றுவது. உடலை அழியாமல் பாதுகாத்தால் அது ஒளி உடல் ஆகஸ்ட் மாறும். அதுவே மரணமில்லா வாழ்க்கை. தமிழ் மொழியின் முக்கியத்துவம். தமிழ் சாகா கல்வி கற்பிக்கும் மொழி. எளிதாக ஆன்மீகத்தை புரிய வைக்கும். பாடல், பக்தி மூலம் இறையருள் கிடைக்கும். சாகா கல்வி என்றால் என்ன? மரணத்தை வெல்லும் அறிவு. யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. தானே அனுபவித்து அறிய வேண்டிய கல்வி. சித்தர்கள் கூறுவது மெய் கல்வி சாகா கல்வி. இதை கற்றால் மரணம் நீங்கும். முத்தி கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வு. உடல் ஒளி உடலாக மாறும். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அடைவு. இறையருளுடன் ஒன்றாகும் நிலை. அடைவதற்கான வழி. கருணை ஒழுக்கம், பக்தி, தியானம், சுய முயற்சி, இறையருள். இறுதி உண்மை. சாகா கல்வி முத்திக்கு வழி. கடின உழைப்பு அவசியம். அனுபவம் மூலம்தான் உணர முடியும். சுருக்கமாக, மனிதப் பிறவி அரிது. நன்மை செய், உடலை பாதுகா, இறையருள் பெரு. சாகா கல்வி அறிந்து மரணத்தை வெல், முத்தி அடை.